இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு திருச்சபையின் ஆரம்பமும் நோக்கமும். The origin and purpose of the church. தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும், அல்லது ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை தெரிந்து கொள்ளுகிறாரா, அல்லது ஒரு நபரை உருவாக்குகிறாரா, அதில் ஒரு நோக்கம் இருக்கும். God has a purpose for everything. நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டாம். எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் மறைந்து கிடக்கிற ரகசியங்கள் அல்லது புதை பொருள்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யோவான் 5:39 இயேசு கிறிஸ்து சொன்னது போல வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதேபோல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டது போல் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்க வேண்டும். அப்படி நம்ம தேடி வாசிக்கும் பொழுது ஒன்று கூட ஜோடி இல்லாமல் இருக்காது. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். நல்லா கவனிக்க வேண்டாம். ஒன்று கூட ஜோடி இல்லாமல் இருக்காது. நாம் இன்றைய தினம் ஆதியிலே தேவன் உலகத்தை சிருஷ்டித்த நோக்கத்தை தியானிக்க போகின்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். The purpose of creating the world and the human being, உலகத்தையும் மனிதர்களையும் ஏன் சிருஷ்டித்தார், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வசனம் இருந்தாலும் அதற்கு ஒரு ஜோடி உண்டு. எப்பொழுதுமே அநேக பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டமாகவே இருக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. நல்லா கவனிக்க வேண்டும். பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையுமாய் இருந்தது. இதற்கு இணையான ஒரு வசனமும் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பூமியை பார்த்தே, அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்படி என்றால்
ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி உண்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறார், அதற்கு ஒரு காரணம் உண்டு, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாம் கவனிக்க வேண்டும். கிரியேஷனை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். The purpose of creating the world, the purpose of creating the light and darkness. நல்லா கவனித்துக்கிடுங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். நல்ல கவனிங்க. வேதத்திலே பூமியானது ஒழுங்கின்மையா வெறுமையுமாயிருந்தது. அந்த ஒழுங்கின்மையை உருவாக்குகிறார். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்குக்குள் கொண்டு வருகிறார். அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்குக்குள் கொண்டு வருகிறதற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அங்க வெளிச்சம் இல்லைன்னா அங்க ஒழுங்கு வராது. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவ செய்தியை கூர்ந்து கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளிச்சமாய் இருந்தாலும் சரி, இருளாய் இருந்தாலும் சரி, அதை உருவாக்கினவர் அவர்தான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளிச்சத்தையும் அவர் தான் உருவாக்குகிறாரு, இருளையும் அவர் தான் உருவாக்குகிறாரு. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 7 வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. அப்ப எல்லாத்தையுமே அவர் தான் செய்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் ஒளியையும் படைக்கிறார், இருளையும் படைக்கிறார், ரெண்டையும் பிரிச்சிடுறார். 5 வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. வெளிச்சத்துக்கு பகல்னு பேர் வச்சார்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அர்த்தம் உண்டு. There is meaning. இருளுக்கு இரவுன்னு பேரிட்டாருன்னா அதுலேயும் அர்த்தம் இருக்கிறது. இருளை நீக்கும்படியாக தான் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அந்த வெளிச்சம் தேவனிடத்தில் இருந்து தான் வருகிறது. In short, he is the light. He is the light.
1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேண்டும் இருள் இல்லை. தேவன் ஒளியாய், இஸ் த லைட். நல்லா கவனிங்க, இஸ் த லைட். அப்போ ஆண்டவர் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிச்சுட்டு வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை அல்லது விளக்கத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரை, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தன் வெளிச்சத்துக்கு வருகிறதுனா என்ன? மனம் திரும்புகிறது. அவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு அவன் வெளியே வரும் பொழுது அவன் வெளிச்சத்துக்குள்ள வருகிறான். அதனால்தான் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த வெளிச்சம் எப்படி வந்தது? அந்த இருள் எப்படி நீங்குகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது 5வது 9வது வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படி அந்த ஒளி நமக்குள் இருக்கும் பொழுது எந்த இருளும் பற்ற முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர. 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. இந்த புதிய ஏற்பாட்டின் ஸ்தாபகர் இயேசு. நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தர் இயேசு. புதிய ஏற்பாட்டின் ஆரம்பமே இயேசு. புதிய ஏற்பாட்டின் ஒளியே இயேசு. நல்லா கவனிக்க வேண்டாம். தேவ செய்தியின் தலைப்பு என்ன? The origin and purpose of the church. திருச்சபையின் ஆரம்பம் என்று சொன்ன கிரியேஷன்ல தான் திருச்சபையே ஆரம்பிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சபைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மூலக்கல்லே அவர்தான், அஸ்திவாரம் அவர்தான். அவரோடு இணைக்கப்பட்டதுக்கு பேரு தான் சபை.
அது நல்லா தெரிஞ்சு வேத வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு இது எப்படி ஆதியில திருச்சபை உருவானது அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். வாசிப்போம். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பகற்காலம் அல்லது பகல் என்று சொல்லுகிறது ஒளியை குறிக்கிறது, வெளிச்சத்தை குறிக்கிறது. வாக் இன் தி லைட். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். பகல் சொல்லிட்டாலே அது வெளிச்சத்தை குறிக்கிறது. ஆண்டவர் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவுன்னு பேர் வச்சாரு. அப்ப அதுல காரியம் இருக்குது. அவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு நோக்கம் இல்லாம பேரு கூட வைக்க மாட்டாரு. நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். அப்ப இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அதை பகலும் இரவுமாக சொல்லிக் கொடுக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, பகலும் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். வேதத்தில் இந்த இருளையும் பகலையும் குறித்து என்ன அழகா எத்தனை விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அப்ப நம்முடைய இந்த குணாதிசயங்களை எல்லாம் விட்டு நம்ம வெளியே வருகிறதா வெளிச்சம். இந்த குணாதிசயங்களை எல்லாம் விட்டுட்டு நீ வெளியில வருகிறதா நீ ஒளியில நடக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் பேசிக்ல இருந்து கொண்டு வர்ற? இட்ஸ் நாட் ஈஸி டு எக்ஸ்பவுண்ட் த ட்ரூத் ஃப்ரம் த வேர்ட். ஆண்டவர் உதவி செய்யலைன்னா அதை விவரிச்சு சொல்றது கஷ்டம். அப்ப அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னா பேசிக்ல இருந்து கொண்டு வந்தாதான் முக்கியமான காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5, 8, 9 வாசிக்க கேட்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே எழுதுவது பியூட்டிஃபுல்லா எழுதுகிறார். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பகலுக்குரியவர்கள் ஆகிய நாமோ தெளிந்தவராயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அப்ப ஒளின்னு சொல்றது, ஒளியில நடக்கிறதுன்னு சொல்லுகிறது.
அல்லது பகலிலே நடக்கிறவர்களான்னு சொல்றது ரட்சிப்பை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. உலகத்துல எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி என்று சொன்னா, அவர் உலகத்தில் வந்த நோக்கமே ரட்சிக்கப்பட வைக்கதான். அந்த ரட்சிப்பை குறித்து தான் ஒளி என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்புல நீ நடக்கிறது தான் பகலிலே நடக்கிறதுன்னு சொல்றது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறாரே. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ரட்சிக்கப்பட்டிருன்னு சொன்னாலோ, நான் ஒளியில இருக்கிறேன்னு சொன்னாலோ, நீ இருள இருந்தீன்னா நீ பொய் சொல்றேன்னு அர்த்தம். வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசுவோடு கூட ஐக்கியம். நீ ஒளிக்குள்ள வந்தீனா தான் அவரோட கூட ஐக்கியமா இருக்க முடியும். நல்லா கவனிங்க. சின்ன காரியத்தில் உங்களை இருளில் கொண்டு போயிடுவான். உன் கண் பார்வையே உன்னை இருளில் கொண்டு போயிடும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் நீ கழுவும் பொழுதுதான் நீ வெளிச்சத்துக்குள்ள வருவ. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் சொல்லிட்டு தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும்னா, நீ பாவம் கழுவப்பட்டுட்டீங்கன்னா நீ வெளிச்சத்துக்குள்ள வந்துட்ட. நீ அவரோடு கூட ஐக்கியப்பட்டவனா இருக்கிற. வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம பகலுக்குரியவர்களாய் மாறுகிறோம். நம்ம ஒளியின் இடத்துக்கு வருகிறோம். இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் மாறுகிறோம். அவருடைய பிள்ளையாக பரலோகத்தை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். நல்ல கவனிங்க. இனிமேதான் முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். இதுவரை நான் எடுத்தது இன்ட்ரடக்ஷன். இதுக்கப்புறம் உள்ளதை நீங்க புரிந்து கொள்ளுகிறதற்காக எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்ல கவனிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே, before the creation of the world, he has chosen us. நம்மளையே அவன் நம்மளை தான் சொல்றான். இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளை தான் சொல்றான். புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளையே உலக தோற்றத்துக்கு முன்னால தெரிந்து கொள்ளுவாரானா, ஆதாமும் ஏவாளும் எத்தனை அதிகம். They were chosen before the creation of the world. நல்லா கவனிங்க.
ஆதி திருச்சபைங்கிறது ஆதாமும் ஏவாளும் தான். எல்லாம் கவனிச்சீங்கன்னா தான் புரியும். வெரி டீப் மெசேஜ். ஆதி திருச்சபைங்கிறது ஆதாமும் ஏவாளும் தான். அதை எப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனமும் ஜோடி இல்லாமல் இருக்காது. Refer the Old Testament word with the New Testament word. Combine together and it will form the truth. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். நல்ல கவனிங்க. நமது சாயலாக நமது ரூபமாக மனுஷனை உண்டாக்குவோன்னு சொன்னாரே. Why? நீ அவரோடு கூட போய் இருக்கணும்னா அவர் சாயலுக்கு நீ மாறினதான் போக முடியும். நல்ல கவனிங்க. நீ அவரோடு கூட இருக்கணும்னா அவர் சாயலுக்கு மாறணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான வீடு கிடையாது. One or other day we have to leave the world. நீ உலகத்தை விட்டு நீ பிரியும் போதோ, என் இயேசு கிறிஸ்து வரும்போதோ, நீ அவருடைய சாயலுக்கு மாற வேண்டும். வாசிப்போமா? பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக. ஏன் நமது ரூபத்துல நமது சாயல் உண்டாக்கும்? நீ அந்த சாயலுக்குள்ள நீ வந்தீனா தான் நீ அங்க போக முடியும். Something more deeper to understand. It's not easy to enter into the kingdom of God. ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவருடைய சாயல் மகிமையின் சாயல். அந்த மகிமையின் சாயலுக்குள்ள ஆவியாயிருக்கிற கர்த்தரா, அது ஆவியானவரால தான் அந்த மறுரூபத்துக்குள்ள நீ போக முடியும். நோட் த பாயிண்ட். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாரா. அப்படின்னா உனக்குள்ள ஒளி இருக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி உனக்குள்ள இருக்க வேண்டும். இந்த மகிமையின் சாயலுக்கு, அவருடைய சாயலுக்கு மாற்றுகிறவர் ஆவியானவர்.
அந்த 2 கொரிந்தியர் 3:18 அப்படிதான் சொல்லுகிறது. 17வது வசனம் வாசிங்க. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப அவருடைய சாயலுக்கு நம்மளை கொண்டு வருகிறவர் ஆவியானவர். இதைதான் ஆதாம் வாழ்க்கையில செய்வாரு. நான் அதை கொண்டு போவேன். அதனால இப்போ உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலில் மனிதனை உருவாக்குவன் என்று என் ஆண்டவர் சொன்னாரே, அதுல பர்பஸ். காட் ஹஸ் a பர்பஸ், ஒரு நோக்கம் உண்டு. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவரை போல் நம்ம மாறினாதான் அவரை தரிசிக்க முடியும். நல்லா கவனிங்க. இந்த மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதரிக்க அதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:49-50 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய சாயலுக்குள்ள நீ மர்வமாக வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவரை போல சுத்தமா மாறணும். அவரை போல. அதுக்குதான் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாம் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ள. அப்ப அந்த கிறிஸ்து இல்லாம நீ சுத்தமாக முடியாது. நல்லா கவனிங்க. அதுக்குதான் சிலுவையில் அறையப்படுகிறாரு, உன்னை பரிசுத்தப்படுத்துதான். நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆதாமுக்கு போவோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான். நல்லா கவனிங்க. What does it mean? நம்முடைய சாயல் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கும் சொல்லி அவன் நாசியில ஊதுறாரு. அவன் உருவாக்கப்படுகிறான், அவருடைய சாயலுக்கு உருவாக்கப்படுகிறான். அதைத்தானே 2 கொரிந்தியர் 3:17 வாசித்தான். அந்த சாயலாக அவருடைய ஆவியினால மாத்துகிறார் வாசித்தமே. அப்ப நம்மளை அந்த சாயல்ல, இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல நம்மளை மாற்றுகிறவர் தேவனுடைய ஆவியானவர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஆதாமை கொண்டு வந்து ஒரு தோட்டத்துல உட்கார வைக்கிறாரு. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும்.
நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ள குற்றமற்றவனுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் அதே மாதிரி தான் தெரிந்து கொண்டிருக்க முடியும். இப்ப அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. ஆதாமையும் ஏவாளையும் உலகத்தை சிருஷ்டிக்கிறதற்கு முன்னாலே அவர்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு அவளை சிருஷ்டித்த நோக்கத்தை இந்த ஏதேன் தோட்டத்தில் நிறைவேற்றுகிறார். நம்ம இதில் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு? ஐயா, உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார். ஆபிரகாம கானானில் கொண்டு வந்து விட்டுட்டு கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, இந்த தேசம் முழுவதையும் உனக்கு தந்துட்டேன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க. அதே மாதிரி ஆதாமையும் தோட்டத்தையே உண்டாக்காம இந்த பூமி முழுவதும் உனக்கு தான்ப்பா, எல்லா வித செடிகளும் கொடிகளும் இருக்குதியா வச்சுக்கோ சொல்லலாமே. ஆபிரகாமை கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நல்ல கவனிக்கையா, என்ன வார்த்தை சொன்னாரு? 15வது வசனத்துல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து. ஆதாம்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் ஒரு தோட்டத்தை வைத்தா? நல்லா கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு முழு உலகத்தையும் கொடுத்த கர்த்தர் அவரை தொழுது கொள்ள, அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ள ஒரு கூடாரத்தை உருவாக்க சொல்லுகிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆண்டவரை தொழுது, ஐயா, வடக்க தெற்க கிழக்க மேற்க முழு இடத்தையும் கொடுத்துட்டு அவரோடு கூட உறவு வைக்கிறதுக்கு ஒரு கூடாரத்தை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நல்ல கவனிங்க, அந்த இடத்துலதான் அவனுக்கு கட்டளைகள் கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தான் கட்டளைகள் கொடுக்கிறாரு.
ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உடன்படிக்கைன்னு சொன்னால் இந்த கவனன்ட் கட்டளைகள் தான். இந்த கட்டளைகள் தான் அவனையும் அவரையும் இணைக்கும். 10வது வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இப்படி பல கட்டளைகள் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆதி திருச்சபையை விளக்கம் கொடுக்கிறதுக்காக கொண்டு வருகிறேன். நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை பல கட்டளை, 1 2 எல்லாம் கிடையாது, அவருக்கு அநேக கட்டளை கொடுத்திருக்கிறாரு. எப்படி? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்ப எத்தனை கொடுத்திருக்கிறாரு ஐயா? ஆண்டவர் ஒரு இடத்தை கொடுக்கிறார்னா கட்டளைகள் கொடுக்க, நீ நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுக்க. ஏன் ஆபிரகாமுக்கு இவ்வளவு கட்டளை தெரியுமா? கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு இல்ல, பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். நல்லா கவனிங்க. அப்ப ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிறான். எதற்கு கட்டளைகள்? எதற்கு கூடாரம்? எதற்கு அவரோடு கூட உள்ள உறவு? எதற்கு அவருடைய சாயல்? அவரோடு கூட போய் இருக்கிறதுக்கு தான்யா. அவரோடு கூட போய் இருக்கிறதற்கு தான். நல்லா கவனிக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் இப்படி செய்கிறார்? மோசேயின் காலத்துல இதே மாதிரிதான் ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார், பிரமாணங்கள் கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு இடத்தை உருவாக்க சொல்லுகிறார். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 1வது 8வது வசனங்கள், கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நல்லா கவனிக்க வேண்டும். எதற்காக அந்த பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க சொல்லுகிறார்? 22வது வசனம், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்தருக்காக உனக்கு கற்பிக்க போகிறதையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இஸ்ரவேல் புத்திரருக்காக கற்பிக்க போகிறவையெல்லாம் உன்னிடத்துல சொல்லுவேன். எதற்கு மேய்ப்பேன்? அவன் தான் மீடியேட்டர் தேவனுக்கும் மக்களுக்கும். அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க கொடுக்கணும் ஐயா. அங்க இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்குதான் அந்த அந்த தனிப்பட்ட கூடாரத்தை உருவாக்குறதற்கு முன்னால இந்த கட்டளைகளை
மோசேக்கு எங்க கொடுத்தார் தெரியுமா? மலையில. பிரமாணங்களை எங்க கொடுத்தாரு? மலையில. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். நல்ல கவனிங்க. முதல்ல மலையில போய் தான் 10 கட்டளைகளை பெற்றுட்டு வந்தான். அதற்கு பின்புதான் கர்த்தர் ஒரு கூடாரத்தை உண்டாக்க சொல்றாரு. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. அதற்கு ஆசரிப்பு கூடாரம், டாபர்னக்கிள், அவரை ஆராதிக்கிற இடம். எதற்காக அதை உருவாக்க சொன்னார்? வாசிப்போம். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார். அங்க இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை எல்லாம் மோசேக்கு சொல்லி கொடுப்பாரு. அவன் அதை மக்களிடத்தில் வந்து சொல்லி கொடுப்பான். இந்த ஆசரிப்பு கூடாரங்கிறது தான் சாலமோன் காலத்தில் ஆலயமா மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலயமா இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். போகட்டும். இப்போ ஆதாம் யாரு? ஏவாள் யாரு? ஏன் கட்டளைகள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தான் உருவாக்கின மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. அவர் சாயல்ல, அவருடைய ஆவியில, அவருடைய ஒளியில உருவாக்குனவனுக்கு சாவே கிடையாது. அதை புசிக்கிற நாளில நீ சாவாய். அப்ப ஒரே ஒரு கட்டளை, கடுமையான கட்டளை. பதினெட்டாவது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், பின்பு என்னது? கட்டளையை கொடுத்ததற்கு பின்பு. அந்த கட்டளை ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ இப்போ உண்டாக்குற அந்த துணைக்கு இந்த கட்டளை பற்றி தெரியாது. இந்த கட்டளை அவன் ஆதாம் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். அது ஆதாம் மூலமாக சொல்லப்பட்டது. அவ விசுவாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். நல்லா கவனிங்க. அதை எப்படி திருச்சபைக்கு கொண்டு வருகிறார், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்று எடுத்து. நல்லா கவனிங்க.
அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். மண்ணை வச்சு செஞ்சிருக்கலாமே, அவனை மண்ணை வச்சு தானே செஞ்சாரு. அப்ப கர்த்தர் ஒன்று செய்கிறார்னா அதுல ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னேன். வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அதை அவர் கொண்டு வந்தார். சபைங்கிறது அவரு கொண்டு வரலாம். நல்ல கவனிங்க. எப்பொழுதுமே ஆண்டவர் ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம் மேய்ப்பனை கூப்பிட மாட்டாரு. ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம் மேய்ப்பனை உருவாக்க மாட்டாரு. மேய்ப்பனை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் ஆலயம் கட்டப்படும். அப்ப ஆதாமை உருவாக்குனதுக்கு பிறகுதான் ஏதேன் தோட்டம். அப்ப ஆண்டவருடைய கட்டளைகள் ஆதாமுக்கு தான் கொடுக்கிறாரு. இப்போ மனுஷியை அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து சதையில மூடுகிறார். வாசிப்போம். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும், இவள் என் எலும்பில் எலும்பும், என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், என் மாமிசத்தில் மாமிசமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தான் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 21வது வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது இதே பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாய் இருக்கிறார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30 இருந்து 32 வரை நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். என்னது? அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்பிற்கும் உரியவர்களாய் இருக்கிறார். அப்ப ஆதாம் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறான்? கிறிஸ்துவுக்கு. அது தெளிவான வசனமும் கொண்டு வருவேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படியெல்லாம் அதை இணைத்து கொண்டு வருகிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த உறவு அல்லது இந்த இணைப்பு சபைக்கும் கிறிஸ்துவுக்கும். அப்ப ஆதி திருச்சபை என்று சொல்லப்படுகிறது அப்போஸ்தலர்கள் காலத்துல இல்ல, ஆதாம் ஏவாள் காலத்துல. நல்லா கவனிக்க வேண்டாம். அவன் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாய் இருக்கிறாள். அல்ல கவனிங்க. இதை நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அது அப்படியே இங்க கொண்டு வருகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கும். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியை இசைந்திருப்பார், இவர் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இட்ஸ் a mystery.
நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். புசிக்க வேண்டாம். இந்த கட்டளை ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. ஆதாமும் கீழ்ப்படியணும், ஏவாளும் கீழ்ப்படியணும். கட்டளை சபைக்கு நினைக்காதீங்க. முதல்ல மேய்ப்பன் கீழ்ப்படிஞ்சிட்டு தான் சபைக்கு சொல்லலாம். அந்த கட்டளை அவனுக்கு தான் கொடுக்கிறாரு. அதை தான் அவன் அவட்ட சொல்றான். அவ பிறக்க உருவாக்கப்படவே இல்லை, அதுக்கு முன்னாலதே கட்டளை கொடுத்துட்டாரு. அப்ப ஆதாம் மூலமாகத்தான் ஏவாள் தெரிந்து கொள்ள முடியும். சபையில வேத ரகசியங்களை மேய்ப்பன் மூலமாக தான் விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மேய்ப்பன் தேவனோடு கூட இசைந்து இருக்க வேண்டும் ஐயா. அந்த மேய்ப்பன் தேவனோடு கூட ஒட்டி இருக்க வேண்டும் ஐயா. It's not easy to be a shepherd. It's not easy to be a shepherd. அந்த மேய்ப்பனை நம்பி பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அவர்கிட்ட வாங்கிட்டு வரணும். அவன் இந்த வாரம் என்ன கொடுக்கணும் ஆண்டவரே, என்னதை கொடுக்கணும் ஆண்டவரே. சபைக்கு அவன் மாதிரியா இருக்க வேண்டும். யாருமே இப்ப சபைக்கு மாதிரியா இருக்கிறவன் தான் மேய்ப்பன். அவனுக்கும் தேவனுக்கும் உறவு இருக்க வேண்டும். தேவனோடு கூட அவன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனிடத்தில் இருந்து வார்த்தைகளை வாங்கி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவனை நம்பிதான் கொண்டு வருகிறார். யாராக இருந்தாலும் சரி, நீயா இங்க வந்து உட்கார்ந்து இருக்க நினைக்காத. உன்னை கொண்டு வந்தவர் கர்த்தர். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்ப ஆதாம் தான் சொல்லியிருக்கிறான், அதை சாப்பிடாத. அதை சாப்பிடுற நேரத்தில் நீ செத்து போயிருவ. 2 பேரும் அந்த திசை பக்கமே போகல. இப்படி ஆதியிலே உருவாக்கப்பட்ட கணவன் மனைவியை இணைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகர். இந்த கணவன் மனைவி இணைப்புல ரட்சிப்பு இருக்கிறது. அதை திருச்சபைக்கு ஒப்பிடுகிறார்.
வாசிப்போம். ஆகையால் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிகளும் எந்த காரியத்திலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கணவனை கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார், மனைவிய சபைக்கு ஒப்பிடுகிறார். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைன்னு சொல்லப்படாது, மனைவின்னு சொல்லப்படும். வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். அது திருச்சபை. அது திருச்சபை. மணவாட்டியாகிய சபையை தான் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நித்திய விவாகம்னு ஓசியால எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது 23வது வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்கென்று, நல்லா கவனிங்க, உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நல்லா கவனிங்க. அவருடைய மனைவி ஆயத்தம் பார்க்கிறான்னு சொன்னாரே, அது நித்திய விவாகத்துக்கு. ஐயா, எதற்கு சபை? நித்திய விவாகத்துக்கு. சபை மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு சபையை மணவாட்டியாக அலங்கரிக்க செய்கிறது ஒரு மேய்ப்பனுடைய வேலை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்க வேண்டும். அவன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 20வது வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு தான் சபை. 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து. அவளைன்னு சொல்றாரு, அங்க மனைவின்னு சொன்னாரு, இத நித்திய விவாகம்னு சொன்னாரு. அவளைன்னு சொல்லுகிறது மணவாட்டியை, சபையை குறிக்கிறது. நான் அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். அவர்கள் என் தேவனே என்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஏன் ஏவாளுக்கு கட்டளை சொல்லல? ஆதாமுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதாம் மூலம் சொல்லப்பட்டது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அவ விசுவாசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அதை விசுவாசித்து அதுக்கு அவ கீழ்ப்படிய வேண்டும்.
சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரமே கணவன் மனைவியை பிரிக்கிறது தான். சாத்தானின் தந்திரமே தேவன் வைத்திருந்த சபையை விட்டு உன்னை வெளியே கொண்டு போகிறது தான். நீயா போய் உட்காருகிறதுக்கு பேரு சபை இல்லை, அவரா கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பேரு தான் சபை. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரை சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ மனைவியும் கீழ்ப்படியணும். கணவன் மனைவி இணைப்புங்கிறது சபையை குறிக்கிறது. நீ ஒருத்தி மட்டும் அல்லது ஒருத்த மட்டும் ரட்சிக்கப்படுறதுக்கு பேர் ரட்சிப்பல்ல. நல்லா கவனிக்க வேண்டாம். ஒரு சபைன்னு சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனத்தின் பிற்பகுதி, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சபை என்று சொல்லுகிறது ஒரு குடும்பம், இஸ் a family. அந்நியோன்யங்கிறதுக்கு விளக்கம் வேதத்தில் எடுத்து கொடுத்து ஒரு ஃபேமிலி. அது அப்ப நீ ரட்சிக்கப்படுறியா, உன் முழு குடும்பம் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறதா குடும்பம், அதுதான் சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30ல இருந்து 32 வரை, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஒரு முழு குடும்பம் ஆயத்தமாக்கப்படுகிறது. யோசுவா சொல்லுகிறான், யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். சபை என்று சொல்லுகிறது இட்ஸ் a body of Christ. கிறிஸ்துவின் சரி நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆதாம் சொன்னானே, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த வீலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாம்சம், இதே மாதிரி தான் நாம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஏவாள் ஆதாமுடைய சரீரத்தில் இருந்து எடுக்கப்பட்டாலோ அவனுடைய அவயத்தில் ஒண்ணுதான் இவா. அவனுடைய அது திருச்சபைங்கிறது கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்படுகிறது. தனித்தனி அவயவங்கள். வாசிப்போம் ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க, அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க, ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்கள். சர்ச், சபை. அது ஆதாம் ஏவாளை வச்சு
பவுல் விளக்குறான்னு சொன்னா, எப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்ற மனிதர், எப்படிப்பட்ட வெளிப்பாடு from the Lord. ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தனித்தனியே அவயவமாயிருக்கிறீர்கள். நம்ம தனித்தனியா இருந்தாலும் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய எலும்புக்கும் அவருடைய சதைக்கும் நம்ம உரியவங்களா இருக்கிறோம். 12வது 13வது வசனங்கள், எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்ப ஆண்டவர் எப்படி நம்மளை இணைக்கிறார்? ஞானஸ்நானமும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம், ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதாம் சொன்ன அதே காரியத்தை இங்கே சொல்லி, கணவன் மனைவியினுடைய இணைப்பு திருச்சபைக்கு எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30-31, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்பிற்கும் உரியவர்களாயிருக்கும். இவள் என் சரீரத்தில் சரீரமும் என் மாமிசத்தில் மாமிசம் அவன் சொன்னான். இப்போ பவுல் நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைத்து சொல்லுகிறார். வாசிப்போம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். என்றைக்கு கணவன் மனைவி உறவை சபையோடு இணைத்து விட்டாரோ, ஆதாம் ஏவாளுடைய இணைப்பு திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டு விட்டதோ, கணவன் மனைவி உறவுங்கிறது பரிசுத்தமானது. கணவன் மனைவி பரலோகத்திற்குரியவர்கள். கணவனும் மனைவியும் சதைக்கு சதையும் எலும்புக்கு எலும்பாகவும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are not separated. நல்லா கவனிங்க. இப்ப நான் திருச்சபையை சொல்லி முடிச்சிட்டேன். இப்பொழுது கணவன் மனைவியுடைய உறவுக்குள் கொண்டு வருகிறேன். நீ தனித்தனி நபர் இல்ல, ஒரே நபர். வாசிப்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். ஆண்டவரே ஆதிக்கு தான் போகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியிலே
ஆண்டு மனுஷரை உண்டாக்கினார், அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். இது நிமித்தம் புருஷனானவன் தான் தகப்பனையும் தாயையும் விட்டு தான் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும். அவர் சொன்னாரா? அவர் சொன்னதுதான் ஆதாம் சொல்றான். ரெண்டு பேரும் ஒரே மாமிசம். வாசிப்போம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் இணைத்ததை. விவாகம் தேவனால் இணைக்கப்பட வேண்டும். நீயா இணைக்கிறதுக்கு அது விவாகமே கிடையாது. நம்ம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் அவங்க வந்தாங்களா வரலையா. அது வரைக்கும் நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ற தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தான் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் எச்சரிக்கிறார். சிம்பிளா தள்ளிட்டு பரலோகம் பேர்லாம் நினைக்காதீங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளை இடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. 3வது வசனத்தில் இருந்து புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை, அதுக்காக வீட்டை பெருக்கி தூத்துட்டு இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அதுக்கு விளக்கம் தான் இந்த வசனம். கடமையை செய்ய கடவன் சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிற. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனை அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. டோன்ட் டச்னு சொல்லாதங்கிறாரு. என்ன சொல்லாத? டோன்ட் டச். பரிசுத்த வாட்டிகள் மாதிரி சொல்லிடுறது டோன்ட் டச். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிங்க. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராத படிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. 2 பேரும் சம்மதிக்கணும். நான் ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிறேன். யாரோட? நான் ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி 40 நாள் போனீங்கன்னா அவன் 40 நாள் வேற ஒரு விரதத்துக்கு போயிடுவான். வசனத்தின்படி நட. வசனம் 2 பேரும் சம்மதிக்கிறியா இரு. சம்மதிக்கலையா 40 நாள மறந்துரு. அவன் கல்யாணம் முடிக்காதவன் எழுதுறான்னு சொன்னா அவன் தேவனிடத்துல இருந்து வாங்காம எழுத முடியாது. வாசிப்போம்.
உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அழகா சொல்றான். சாத்தாங்க விளையாண்டுருவான். ரெண்டு பேரும் சம்மதி. எந்த ஜபமா இருந்தாலும் சரி. அதனாலதான் ஆண்டவர் குடும்பமா ரட்சிப்புக்குள்ள வாங்குறாரு. நீ குடும்பமா ரட்சிப்புக்குள்ள மனைவியினுடைய நடக்கையினால உபதேசம் இல்லாமலே அவன் ஆதாயப்படுத்தப்படுவான். உன் வாழ்க்கை சரியா இருக்கணுமா? நீ இப்படி மூஞ்ச தூக்கிட்டே இருந்தீன்னா அவன் எங்கிருந்து ரட்சிக்கப்படுவான்? சாவு வரைக்கும் ரட்சிக்கப்பட மாட்டான். உன் முகத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கணும். மூஞ்ச தூக்கிட்டு இருந்தாலே அது செத்து போன மூஞ்சி கிடையாலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறீனா சந்தோஷமா இரு. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இரு. துக்கம் இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது. அதுவும் நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, உபத்திரம் உண்டு. அதுக்காக அழுதுகிட்டே இருக்காத. அதுக்காக அழுதுகிட்டே இருக்காத. எவ்வளவுக்கு எவ்வளவு உன் முகத்துல சிரிப்பு இருக்கணும். சந்தோஷமா இரு. நல்லா கவனிங்க. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் மனைவியை குறித்து எடுத்தேன். புருஷர்கள் உன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியை சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி சொன்னா கணவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். கணவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாய் பாவித்து நல்ல கவனிங்க. நீ மனைவி அடிச்சினா பரலோகமே கிடையாது. எழுதி வச்சுக்கோ. நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டாம். உன்னால மனைவியை நேசிக்க முடியலையா? தேவ சமூகத்துல கதறி அழுது அந்த அந்த அன்பை கேளு. நல்லா கவனிக்க வேண்டாம். மனைவிக்கும் வேதத்தில் வசனம் இருக்கு. கணவன் ரட்சிக்கப்பட, கணவனுக்கும் வசனம் இருக்கு மனைவி ரட்சிக்கப்பட. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவனுக்கும் இதே அன்பு இருக்க வேண்டும். இதே அன்பு கிறிஸ்துவின் அன்பு. இனிமே மனைவியால கணவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்,
கணவனால மனைவி எப்படி ரட்சிக்கப்படுவா, அவர்கள் இரண்டுவரும் எப்படி திருச்சபைக்கு ஒப்பிடப்படுவார்கள், எப்படி சபையை விட்டு வெளியே வருகிறதற்கு சாத்தான் எப்படி தந்திரம் பண்ணுவான், சபையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இது அத்தனையும் வேத வசனங்கள் மூலம் எடுப்பேன். அல்லேலூயா.